அதுக்குள்ளே அரசியல் போகிறதுங்கிறது கொஞ்சம் தவறான முடிவாக தோணுது. லாஸ்ட்டில் அவங்கள காமிச்சிருந்தா நல்லாயிருக்கும், அவங்க சேஃபாக இருந்தாங்கன்னு காமிச்சிருந்தா நல்லா. ஏன்னா விஜய் நடிக்காமல் போனது கண்டிப்பாக ஒரு நல்ல ரசிகருக்கு லாஸ் தான். நான் அதுக்கு ஆக்சுவலாக தலை ஃபேன் தான். போதும், அவ்வளோ ரசிகர்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு பொறுப்பை தானே சுமக்க முடியும். இல்லை, அவர் அரசியலுக்கு தான் வேணும். ஆட்சி அவர் பிடிச்சிருவாரா? எந்த வாய்ப்புலாம் இல்லை. இப்போ வாய்ப்பு கம்மி தான் இருக்கும். அதான் இந்த வீட்டில் அடுத்த வீட்டோட பார்க்கலாம். வீட்டில் எவனும் ஓட்டு போடலான்னாலும் நாங்கள் ஓட்டு போட வைப்போம். நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட் அடிக்கணும். இன்னும் 10 வருஷம் இன்னும் வயசு இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே அரசியலுக்கு வந்துட்டு அரசியல் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க நிறையா இருக்காங்க. அவர் இன்னும் 10 வருஷம் நடிக்கலாம். நல்லா ஆக்டிவாக தான் இருக்கார். இன்னும் 10 வருஷம் நடிக்கலாமே. ரஜினியெல்லாம் 73 வயசு வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு. இன்னும் 10 வருஷம் சம்பாதிக்கலாம். அதுக்குள்ளே அரசியல் போகிறதுங்கிறது கொஞ்சம் தவறான முடிவாக தோணுது. பட் இதுக்கு பேக்கில் எதுவும் இருக்கலாம் தெரியல. ஏன்னா பட் ஒரு யூகம் தான். படம் அருமையாக இருக்குது, பார்க்கலாம். நான் கூட எதிர்பார்க்கல, பரவாயில்ல, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு. அதுலேயே நம்ம எஸ்கே வந்தது தான் பயங்கர ட்விஸ்டாக இருந்துச்சு. சூப்பர் ஆக்டிங்காக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் அவங்கள காமிச்சிருந்தா நல்லாயிருக்கும், அவங்க சேஃபாக இருந்தாங்கன்னு காமிச்சிருந்தா நல்லா. ஓகே தான் ப்ரோ, அவ்வளோக்கெல்லாம் நல்லா இல்லை. விஜய் அடுத்த படத்தோட பிடிச்சிட்டு அரசியல் போகணுன்றாரு. இப்போ அரசியல் போயிட்டு நடிக்கலாமா? எப்படி இதோட அரசியல் போனால் அடுத்து எப்படி ப்ரோ நடிக்க முடியும்? அதிலே டைம் சரியாக போயிடும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அரசியல் மட்டும் பார்த்தா போதுமா? படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆனால் அடுத்து அரசியல் வருன்றாரு, ஒரு படத்தில் இருக்குன்றாரு. இந்த படத்தோட நடிக்கணும், அரசியல் வந்து படம் நடிக்கலாமா, இல்லை அரசியல் மட்டும் பார்த்தா போதுமா? ஏன்னா விஜய் நடிக்காமல் போனது கண்டிப்பாக ஒரு நல்ல ரசிகருக்கு லாஸ் தான். நான் அதுக்கு ஆக்சுவலாக தலை ஃபேன் தான். படம் சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் அரசியல் மட்டும் பார்த்தா போதுமா, இந்த படத்தோட பிடிச்சா போதுமான்றீங்களா? இன்னும் நடித்தா நல்லா இருக்கும்னு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் அரசியலுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களும் நல்லா செய்வார் நம்புகிறேன். இது நல்லா இருந்துச்சு படம். விஜய் வந்து அடுத்து ஒரே படத்தோட பிடிக்கணுன்றாரு, அடுத்து அரசியல் போகணுன்றாரு. அது அரசியல் போயிட்டு படம் நடிக்கலாமா, இல்லை அரசியல் மட்டும் பார்த்தா போதுமா? பொறுப்பு ஒன்று தானே பார்க்க முடியும், எல்லா பொறுப்பையும் பார்க்க முடியாதுல்ல. அரசியல் மட்டும் போதும், படம் நடிச்சு போதுமா? போதும், அவ்வளோ ரசிகர்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு பொறுப்பை தானே சுமக்க முடியும். படம் பிடிச்சிருக்கா? சூப்பராக இருந்துச்சு. படம் வேறு லெவல் தலை, நல்லா இருக்கு. என்ன சீன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு? கிளைமேக்ஸ் தான் வேறு லெவலு. கிளைமேக்ஸும் சரி, இன்டர்வலும் சரி. படம் விஜய் வந்து அடுத்து ஒரே படத்தில் முடிக்கணுன்றாரு. ஆமாம். அவர் இந்த படத்தில் நடிக்கலாமா, அரசியல் வந்துட்டு? இல்லை, அவர் அரசியலுக்கு தான் வேணும். எங்களுக்கு அரசியல் தான் வேணும். படம் போதும். அவர் இனி நாட்டை தான் காக்கணும். அவர் நன்றி சார். நல்லா தானே படத்தில் ஃபைட்டிங். தொடர்ந்து விஜய் வந்து படத்தில் நடிக்கலாமா, இல்லை அரசியல் போயிடலாமா, எப்படி? படத்தில் நடிக்கலாம். அரசியல் விஜய் படத்தில் நடிக்கலாமா, எப்படி? இந்த படத்தில் நடிச்சா பெட்ரு தான். சரி, விஜய் எப்படி அரசியலில் வந்து எப்படி? இப்போ தானே ஸ்டார்டிங்கு. இனிமேல் தான் கொஞ்சம் ஆரம்பிச்சோன்னு சொல்ல முடியும், உடனே சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்ல. ரியாக்ஷன் தெரிஞ்சு தான் அடுத்து சொல்ல முடியும். எப்படியாவது ஆட்சி அவர் பிடிச்சிருவாரா? எந்த வீடு வாய்ப்புலாம் இல்லை. இப்போ வாய்ப்பு கம்மி தான் இருக்கும். அதான் இந்த வீட்டில் அடுத்த வீட்டோட பார்க்கலாம். அடுத்த வீடுனா இந்த இதை வச்சு தான் பார்க்க முடியும். ஆமாம், இவர் எவ்வளோ இப்போ ஓட்டு வாங்குறாரோ அதை வச்சு தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். அடுத்ததில் வந்து முடிஞ்சு போச்சு. நீங்களா சப்போர்ட் பண்ணுவீங்களா? நாங்களும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லது செய்யும்போது சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லது சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்புறம் என்ன செய்வேன்? ரெண்டு ஆட்டோ வாங்கி தர சொல்லுங்க. ஆட்டோவே வேணாம்பியா. பொதுமக்கள் நல்லது செஞ்சா சரியா. வண்டி ஒருத்தர் வாங்கி கொடுத்து நல்லது செஞ்சா அது போதும் முதல்ல. ஆனால் ஏற்கனவே செஞ்சிருக்காரு. உனக்கு தெரியுமா? மகள் பிறந்தனாப்போ இங்கே திண்டுக்கல் பெரியாசில் எத்தனை மோதிரம் கொடுத்தா தெரியுமா? பிறந்த நாளுக்கு தான் பொய்யா உண்மையான கேளு. விஜயகாந்த் அவரும் செஞ்சார். அரசியலுக்கு நல்லதா, இல்லை சினிமா படத்தில் நடிக்க நல்லதா? சினிமா படத்தில் நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலாமா? சினிமா ஸ்டார் அது வேறங்க, அது வேறங்க, வேறதான். இவர் அரசியல் பண்ணிட்டு சினிமாவில் நடிக்கலாமா, இல்லை அரசியல் மட்டுமே அவர் பார்த்தா போதுமா? அரசியல் இருக்க காசுக்கு அரசியல் பார்த்தாவே போதும். அவர் அரசியல் மட்டும் பார்த்தாவே போதும், சினிமாவுக்கு தேவையில்லைங்க. சினிமாவில் ஸ்டார் ஆகிட்டார்ல உங்களுக்கு. விஜய் அடுத்து வந்துடுவாரானே அரசியலுக்கு, எப்படி சிஎம் ஆயிடுவாரா? சிஎம் ஆயிடுவாரா? அவர் இந்த விட கேளுங்க, இவர் தாங்க விஜய்க்கு சிஎம் ஆகிறவர். நம்ம கட்சிக்கு இவர் தான் வந்து ரவுண்டூர் புதூருக்கு வந்து இவர் தான். வாய்ப்பெல்லாம் கம்மி தான்ப்பா. முதலமைச்சர் வரக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த பீடுக்கு வர எதிர்பார்க்கலாம். இந்த பீடுக்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தோடனே யார் வருவா முதலமைச்சரா? கட்சி ஆரம்பித்தோடனே கூட்டணி வச்சாருன்னா பிடிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். அதோட உர கட்டி வாங்கிக்க. ஆமாம், தனித்து தான் மெஜாரிட்டி காமிக்க முடியும். கூட்டணி இருந்தாலும் மெஜாரிட்டி காட்ட முடியாது. எல்லா படமும் பிடிக்கும். பிடிக்காதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டோம். எல்லா படமும் பிடிக்கும். எல்லா படமே பார்த்துருவோம். போட்ட படத்தையே திருப்பி பார்ப்போம் நாங்கள். அந்த அளவுக்கு வெறியன் நாங்கள்.
அடுத்து வந்து படம் நடிக்கல ஒரு படம் மட்டும் இருக்கு அதுக்கப்புறம் அரசியல் வரேன்றாரு. விஜய் வந்து அரசியல் வந்துட்டு படம் நடிக்கலாமா இல்ல ஃபுல்லாவே அரசியல் அவர் பண்ணட்டுமா? அரசியலும் பண்ணிட்டு படமும் நடிக்கட்டும். அரசியல் இருந்தாலும் சந்தோஷம்தான், படம் நடித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். தளபதி எப்பயுமே எங்களை தான், நாங்கள் தான் தளபதி. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா எப்படி? நாங்கள் ஃபுல்லுமே விஜய் தான். விஜய் தான். வீட்டில் எவனும் ஓட்டு போடலானாலும் நாங்கள் ஓட்டு போட வைப்போம். அதுதான் நாங்கள் தளபதி ஃபேன்ஸ் வெறியன். நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்.